குழந்தைங்களுக்கு பேக்கெட் ஃபுட் கொடுக்காதீங்க, ஜங்க் ஃபுட் கொடுக்காதீங்க, பேக்கெட் உணவுகளை வெளியில இருந்து வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அதுல வேதிப்பொருட்கள் அந்த அளவுக்கு கலக்கப்படுது. நேரடியாவோ மறைமுகமாவோ நிறைய வேதிப்பொருட்கள் அதுல கலக்குறாங்க. வேதிப்பொருட்கள்னா கெமிக்கல்ஸ் தாங்க. கெமிக்கல்ஸ் அதிகமா கலக்கப்படுது. அதனாலதான் இந்த பேக்கெட் ஃபுட்ஸை கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்றாங்கன்னா நல்ல சத்தான ஒரு உருளைக்கிழங்க என்ன பண்றாங்க, சிப்ஸ் வடிவத்துல கொடுக்கறாங்க. இதுல என்னென்ன பண்றாங்கன்னா உருளைக்கிழங்க சுத்திகரிச்சு இந்த உருளைக்கிழங்குல சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, சுத்திகரிக்கப்பட்ட உப்பு, டிரான்ஸ் கொழுப்பு இது எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு கோலாகலமா ஒரு அழகான ஒரு ருசியான ஒரு உணவா இது வெளியில வருது. இத குழந்தைங்க சாப்பிடும் போது உங்க குழந்தைங்களோட ஆரோக்கியம் தான் கெட்டு போகுது. அது மட்டும் இல்லாம இது மறுபடியும் சாப்பிட தூண்டுற அளவுக்கு அதுல ஒரு ருசிய கலக்கப்படுது. இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுல சில கெமிக்கல்ஸும் கலக்கப்படுது. ஆகையால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உணவுகளை கொடுக்காம ஆரோக்கியமான உணவுகளை வீட்டிலேயே செஞ்சு ஸ்நாக்ஸை கொடுங்க. இது உங்க குழந்தைங்களுக்காக மட்டும்தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.